ஹாய் நண்பர்களே, நாங்கள் எங்கள் கராத்தே பசங்களோட சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு கறி வந்து ரெடி பண்ணோம். உண்மையில் எங்கள் தோட்டத்தில் வச்சு தான் நாங்கள் அதை எப்படி எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோட பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, காட்டுக்குள் கறி விருந்து போகலாம். அப்படிங்க நமக்கு ஒரு பையன் சாப்பிட்டு பார்த்துருப்பான். வாழை எப்படிலாம் இருக்கா? நல்லா தான் இருக்கா. நல்லா இருக்கானே. மண்டே ஜோரியா பேட்டை இப்போ இன்னும் போட்டுரு போட்டு போயில அது காடி ஒரு இது போடு. தூக்குற இந்த எருமை எல்லாம் பாடி நசுக்கிறேன். நான் இந்த தொட்டியில் படிக்கிறேன். எடுத்துட்டியோ? பெரிய பசங்க ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கானுங்க. ஆனால் சின்ன பசங்க எவ்வளோ பொறுப்பாக அடுப்பு ரெடி பண்ணிட்டு காணுவாங்க. உண்மைதாங்க, பசங்க வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டோட தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்க அடுப்பு ரெடி பண்ணுறாங்க, ஒருத்தங்க காய்கறி வெட்டுறாங்க, ஒருத்தங்க கறிகள் வராங்க. உண்மையில் வேறு லெவல் இருந்துச்சுங்க. வாங்க, எல்லாமே லைவ் ஆடியோ தான், எதுவுமே நாங்கள் எடிட் பண்ணியிருக்க மாட்டோம். அப்புறம் பேக்ரவுண்ட் வாய்ஸும் கொடுத்துருக்க மாட்டோம். வேறு லெவலில் இருக்கும். வாங்க, வீடியோ என்ஜாய் பண்ணலாம். அது குறைங்க மாஸ்டர் தனிக்கு என்னமோ வந்துடுவான். மாஸ்டர் இன்னைக்கு சிவராத்திரின்னு நினைக்கிறேன். அதான் முட்டிருச்சு. நல்லா ஜாலியாக பேசுங்கடா. கொய் கிடக்கா? இல்லை கொயாக நீ இல்லை. வேறு ஏதாவது இருக்குமா? நம்ம அங்கே சர்வீஸ் பண்ணி தருமா? இது காட்டுக்குள்ள என்ன பண்ணுற கும்பல் ஆட்டுக்கு நாங்கள் வரலாமா? கொஞ்சம் போகிற மாதிரி வெட்டணும். பார்த்துட்டுப்பா. அது போட மாட்டேன். பறவை வேற ஒரு யானை கொம்பு இருக்கும். அவ்வளோப்போதான். இனிமேல் வரவு தான்.
അടുത്ത് இல்லை என்ன லாட்டு பண்ணுறீங்களா அப்படி கட்டுங்க அந்த கீழே குனிஞ்சு போடு. ஓ ஓ எடுக்கு கிண்டி விடுங்க. பார்த்து முடிங்க. நாங்கள் வந்து சாப்பாடாக்க வந்தால் இங்கே பாருங்கள் 1 டே மேட்ச்சு 2 டே மேட்ச்லாம் போட்டுருக்கானுங்க. எப்படி நீ உண்டு ஊற்ற தண்ணி ஊற்றி தண்ணி வருது ஓடுங்க. செட்டி அங்க பேரு கறி வந்துருச்சு. ரிவெஞ்சு இதுதான் ரிவெஞ்சு பாருங்க. ஏய் செல் ஊத்த ஏய் செல்லு பார்த்து பொத்தாத அடுப்புல விழுந்துறாங்களா? இங்க வந்து வாட்டர் ஃபைட் நடக்குது. செல்லு கொடு அப்பா அடி ஊத்துறாடா. ரெக்கார்ட் ஆகலையே. அடுப்பு பசங்க விளையாடுற கேப்பில் சரி கறி ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு வந்துடுங்க. உண்மையில் கறி ரெடி ஆயிடுச்சு. கறி வந்துருச்சு. சரி ஓகே மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணல. இது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருந்தோம். உங்களை வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கும் போது வேறு லெவலுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உண்மையாக கறியை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோமா. ஏன்னா விளையாண்ட டயரில் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பசங்க ரெடி ஆகிடுவாங்க. ஸோ அப்படி நம்மளை பட்டை கிராம்பு எனக்கு எல்லாம் ரெடி பண்ணி போட்டோம். அது என்ன மிஸ் ஆகி நான் பட்டை கிராம்பு எழுத போட்டு நாங்கள் வந்து தாளிக்க முடியும். ஸோ நாங்கள் செப்பரேட்டாக போட்டு தாளித்தோம். அது வேறு பசங்க கலாச்சாரங்க. ஓகே இருந்தாலும் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். இன்னும் சொல்ல போனால் வேறு லெவலுங்க சாப்பாடு. வதக்கம் கல்லத்து ஒரு கடி கறி பண்ணிக்கிறப்ப இது ரொம்ப போடாதே நீ மாஸ்டர் பார்த்தேன் போடு அது தொடச்சி போட்டுரு. அந்த டப்பா இருந்து போயிரு. ஓகே கறி ரெடி ஆயிடுச்சு. என்ன சாப்பிட்றதான் பாக்கி.
பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம நாட்டில் எச்சு உரிச்சிங்க பார்க்கும்போது. சரி சூட சூட சாப்பிட நாளைக்கு நினச்சி சாப்பிடலாம் பார்த்தா வேறு எங்கே பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. அடுத்து ஆஃப் பாயிண்ட் ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே கடை செம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவாங்க. காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சது கடை 2 ஹவரில் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். 12 1 மணிக்கெலாம் முடிச்சுட்டு சாப்பிட ரெடி பண்ணிட்டோம். ஓகே சப்பாத்தி தான் இல்லை இப்போ ஆப்பிள் கொடுத்தா சாப்பிடலாம். எல்லாமே ரெடி ஆச்சுங்க. ஆஃப் ஆயில் ஆம்லேட்டு அப்புறம் சப்பாத்தி ஓகே ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் பசங்க ரெடி பண்ணிட்டோம். உண்மையில் வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் ஆச்சுங்க. எனக்கு கிட்டத்தட்ட நாங்கள் நினச்சதை விட வேறு லெவலில் இருந்துச்சு. சிக்கனும் சரி பீஃபும் சரி சப்பாத்தி சரி ஆஃப் ஆயில் ஆம்லேட் வேறு லெவல். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க போகிறேன். டடா பை பாய்.